வண்டி வாங்கும்போது உங்க வண்டியில என்ன லைட் மாட்டி இருந்தது? இப்ப நீங்க அதெல்லாம் கலத்திட்டு இப்ப என்ன லைட் மாட்டி வச்சிருக்கீங்க? அப்படி எல்இடி பல்ப் மாதிரி பளிச்சு நடிக்கி. பைக்கு ஓட்டினவங்களா இருந்தாலும் சரி, இல்லை ஆட்டோ ஓட்டுறவங்களா இருந்தாலும் சரி, குட்டியான தோஸ்து, அது பிறகு ஆமினி, வேனு, பசு, ராலி எதா இருந்தாலும் சரி, நிறைய வண்டியில் இப்படித்தான் லைட்டை மாட்டிக்கிட்டு போகிறாங்க. எதிர்த்தால வரவே வண்டியை ஓட்டிக்கிட்டு வீட்டுக்கு போய் சேரண்டான், கையை காலை ஒடிச்சுக்கிட்டு தான் போகணும்னு நினைக்க. நீங்கள் இந்த மாதிரி பளிச்சு நடிக்க லைட்டை மாட்டிக்கிட்டு, அது மூஞ்சில பளிச்சு நடிக்க கண்ணு முழிக்க முடியலை இருட்டுக்குள்ள போகும்போது. என்னமோ ரோடு என்னமோ ஐயா விட்டு போட்ட ரோடு மாதிரி தான். ரோடு மக்களுக்காக போட்ட ரோடு, உனக்காக தான் போட்டிருக்கு. எதிர்த்தால வரவே உன் அண்ணன் தம்பியா நினச்சி பல்பை கலத்துங்க. ஆமாம், உங்களை கூப்பிட்டு போலீஸ்கார சாரு சத்தமும் போட்டு பார்க்காங்க, அவதாரமும் போட்டு பார்க்காங்க. அதுக்கு ஒரு படி மேலே போய் உங்கள் வண்டியை பிடிச்சி இப்போ லைட்டை கலத்தியும் பார்க்காங்க. திரும்ப இதே லைட் தான் மாட்டுதாங்க. அதுலேயும் இந்த சோப்பு டப்பா மாதிரி கார் வச்சுருக்காங்க பாருங்க, அவங்களுக்குலாம் மஞ்சள் சிவப்பு பச்சை கலர்லாம் லைட் அடிக்கும். அது பளிச்சின்னு இந்த மாதிரி லைட் எடுக்கிறதுக்கு அனுப்பி விடுங்க. நேற்று திருநெல்வேலிக்கு சீதப்பள்ளருக்கு கிளக்குடி பேட்டு என் மூஞ்சில் ஒரு வண்டிக்காரன் அடிச்சு விட்டான் பாருப்பா, அந்த சோப்பு டப்பா காருக்காரன். செத்தியம்னே செத்துருப்பேர் ராளிக்கில் விழுந்து. ஆமாம், நான் கும்பிட்ட தெய்வம் நல்லா இருக்க போய் தான் என்ன காப்பாற்றி விட்டான். நல்லா இருப்பே இந்த மாதிரி லைட்டை போடாதீங்க. அரசாங்கம் எந்த லைட்டை மாட்ட சொல்லியிருக்கோ அந்த லைட்டை மாட்டி வண்டியை ஓட்டுங்க. ஒரு சில பேர் ஆமாம் கொடுமை பண்ணாதீங்க.